மூசாவை மாயை பிடித்திருந்த போதிலும் அவன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று எதுவும் தெரியவில்லை. மூசா இருக்கும் இடம் தெரிந்துவிட்டால் மாயை அவனை பிடித்திருக்கும் போதே அவனை அழித்து விடலாம். இப்போது என்ன செய்யலாம்? மண்டோராவுடன் சேர்ந்து நீயும் வர வர இவனைப் போலவே மடையனாகி வருகிறாய். யார் குத்தினான், எதை குத்தினான், கொஞ்சம் தெளிவாக சொல். நானும் மண்டோராவும் நெகட்டிவ் ரத்தம் உள்ள குழந்தைக்கு விஷக்கிருமி ஊசி போடுறதுக்காக போனோம். நான் முக்கியமான சிந்தனையில் இருக்கிறேன். எனது நேரத்தை வீணடிக்காமல் என்ன நடந்தது என்று தெளிவாக கூறி தொலையுங்கள். அது ஒண்ணு இல்லைங்க எஜமா. ஒண்ணு இல்லையா? எல்லாம் உன்னால வந்ததுதான். நீ முதல்ல வாய மூடு. எஜமா, நான் ஊசி போட போகும்போது ஏதோ என் மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்தது. நான் என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்கும்போது எதுவுமே என் கண்ணுக்கு புலப்படலைங்க எஜமா. என்ன? எதுவுமே கண்ணுக்கு புலப்படவில்லையா? ஆமா எஜமா, கடைசி வரைக்கும் யார் அடிச்சதுன்னே தெரியலைங்க. சரி, நீ மேலே சொல். நான் போறேன்னு இந்த மண்டோரா ஊசிய வாங்கி திருப்பி எனக்கே குத்திட்டா எஜமா. மடையா, மண்ணாங் கட்டி ஒரு ஊசிய கூட உன்னால ஒழுங்கா போட முடியாதாடா? இல்லைங்க எஜமா, நான் ஊசில இருந்து மருந்தை எடுக்கும் போது யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருந்ததுங்க. அதுல தடுமாறி தப்பா குத்திட்டேன் எஜமா. எஜமா, அவன் வேலிட்டு போட்டானோ இல்ல ஏதாவது தட்டி விட்டு போட்டானோ, இப்ப இந்த உடம்புக்குள்ள விஷக்கிருமி போயிடுச்சுங்களே எஜமா. போனால் உனக்கு என்ன? இதற்கு போய் ஏன் கவலைப்படுகிறாய்? எஜமா, என்ன சொல்றீங்க? ஆமா டங்கடி, நீ குடியிருக்கிறது குண்டு பாலுடைய அப்பா உடம்புல. கிருமிகளால அவ உடம்புதான் வெடிகுண்டா மாறும். கிருமிகள் உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது. அது வெடிக்கும் தருவாயில் உன்னை வெளியே எடுத்து விடுவேன். நீ பயப்படாதே. இப்பதான் எனக்கு உயிரே வந்ததுங்க எஜமா. டங்கடி, எஜமா, நீ போய் தொடர்ந்து உன் வேலையை பார். உத்தரவுங்க எஜமா. டங்கடி, எஜமா, எதற்கும் இந்த மடையன் மண்டோராவிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. சரிங்க எஜமா. என்னடா பாக்குற? அநியாயமா டங்கனி குடியிருக்கிற உடம்ப இப்படி வெடிகுண்டா மாத்திட்டியே. நீ எல்லாம் எதைத்தான் சரியா செய்ய போறியோ? போ போ. அசீம் பதுதா, என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் தான் உன் மனசாட்சி. அசீம் பதுதா, நான் தான் உனது புத்தி. என்ன சோர்ந்து போய்விட்டாய்? விடாமுயற்சி வெற்றி தரும்.
எழுந்து தொடர்ந்து முயற்சி செய். குழந்தைகள் கொண்டு வந்து கொடுத்த அஸ்திரத்தை வாங்கி மறைத்த கையோடு மூசாவுக்கு மாயை பிடித்து விட்டது. ஆமாம், அவனை உடனடியாக கண்டுபிடித்திருந்தால் அவனை நீ அப்பொழுதே அழித்து விட்டிருக்கலாம். ஆனால் நீ அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டாய். அவனும் மறைந்து விட்டான். இப்போது என்ன செய்ய போகிறான்? அவனது பலவீனமான பொழுதை தவறவிட்ட நீ அவன் பலம் பெற்று வரும்பொழுதுதான் அவனை எதிர்கொள்வாய் போல் இருக்கிறதே. இல்லை, அவன் எங்கிருந்தாலும் அவனை தேடி பிடித்து அழிப்பேன். உன்னுடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டவனை எங்கே போய் தேடப் போகிறாய்? அரூபமாகி போய் நீ அவனை அண்ட பிரபஞ்சம் முழுக்க தேடினாலும் அவன் உனக்கு கிடைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. ஏன் இல்லை? மூசாவின் குடும்பத்தார்கள் பூதலோகத்தை ஆளப்போகிற அவர்களின் வாரிசை அவ்வளவு சீக்கிரமாக உன் கண்களுக்கு காட்டிவிட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, மாயை மூசாவை விட்டு நீங்கும் பொழுதே உன்னை பிடிக்கும் என்பதால் நீ எதை செய்தாலும் விரைந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். மூசா தான் உன்னை அழிக்க முடியும் என்பதில்லை. 3 அஸ்திரங்கள் யார் கையில் இருந்தாலும் அவர்கள் உன்னை அழிப்பது சாத்தியமே இல்லை. என்னை யாராலும் அழிக்க முடியாது. அது உன்னுடைய நம்பிக்கை. நான் சொன்னது அப்படியும் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்ற அனுமானம். மூசா உன்னை அழிப்பது இருக்கட்டும், மாயை பிடிப்பதை பற்றி நாம் பேசுவோம். அது எப்பொழுது விலகும் என்பது தெரியாத ஒன்று. அப்படி இருக்கும்போது மாயை பிடிக்காமல் இருக்க ஏதாவது செய்தாக வேண்டும். நீ என்ன செய்ய போகிறாய்? மாயை உன்னை பிடிக்காமல் இருக்க வழி தேடுவதை விட மாயை மூசாவையே பிடித்திருக்க ஏதாவது வழி இருக்கா என்று தேடலாமே. அது எப்படி சாத்தியம்? மாயை தான் மூசாவையும் என்னையும் மாற்றி மாற்றி பிடிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறாளே. உன்னை மடக்க மூசா மாயையின் உதவியை நாடினார். மாயையை தடுக்க நீ வேறு யாரிடமாவது உதவியை நாடலாமே. இது கூட நல்ல யோசனை தான். மூசாவை பிடித்த மாயை உன்னை பிடிக்காமல் மூசாவிடமே இருக்க மாயைக்கு எதிரான ஒரு சக்தி இருக்கும் அல்லவா? மாயை பிடிப்பதற்கு ஒரு வழி இருக்கும்போது பிடிக்காமல் இருக்க ஏதாவது ஒரு வழி இருக்குமே. இருக்கும், கண்டுபிடிக்கிறேன். மாயை என்னை பிடிக்காமல் இருக்க வழி கண்டுபிடிக்கிறேன். மூசா இருக்கும் இடம் அறியவும் அவனை விட்டு மாயை விலகாமல் இருக்கவும், அது என்னை பிடிக்காமல் இருக்கவும், அஸ்திரம் இருக்கும் இடம் அறியவும் பாட்டனாரை சந்தித்து வழி கேட்போம். திருவிழா கூட்டத்துல குழந்தைய தொலைச்சவன் மாதிரி இருக்கு என்னோட நிலைமை. மூசாவை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? எப்படி தேடுவேன்? அரசனோ ஆண்டியோ, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதான் போல இருக்கு. இல்லைன்னா ஒரு பூதலோகத்து சக்கரவர்த்தினா பூலோக சத்திரத்துல உட்கார்ந்து இப்படி புலம்பிட்டு இருப்பேனா? அப்பா எங்க போனாரு? இப்ப எங்க இருப்பாரு? இந்த இருட்டு நேரத்துல நான் எங்க போய் தேடுறது? சே, யாரது? அப்பா மாதிரியே இருக்கு. அப்பாவே தான். நான் இந்த ஊரு புற உன்னை சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன்.
ஹாயா இங்க வந்து உட்காந்துருக்கியா? இத வரேன். என்னப்பா அது? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? வீட்டில் இருக்கவே பிடிக்கலடா, அதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏப்பா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு இருக்கிற ஆபத்து தெரியாம இப்படி தனியா வந்து உட்காந்துருக்கலாமா? என்ன சொல்றிய? மூசா மட்டும் துணையோட கிளம்பி போனானா இல்லை சுயநினைவோட தான் போனானா? நம்ம எல்லாரையும் விட அவனுக்கு தானடா ஆபத்து அதிகம். அப்பா, ராணியோட பாசத்தால வந்த வினை மூசாவோட உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா சித்தர் மூசா பாதுகாப்பா இருக்கிறான்னு சொன்னாரப்பா. அவர் சொல்லிட்டாரா. இருந்தாலும் குழந்தை எப்படி இருக்கானோ, என்ன பண்றானோ, எப்போ அவனை பார்க்க போறோமோன்னு மனசு கிடந்து தவிக்குது ராஜிலா. ஆஹா, இவனுங்க 2 பேரும் நம்மள ஏற்கனவே வளையத்துக்குள்ள கட்டி போட்ட கிராதகனுங்களாச்சே. இப்ப மாட்டினா மறுபடியும் கட்டி போட்டுருவாங்க. என்ன பண்ணலாம்? எப்படி இருந்த குடும்பம் இப்போ எப்படி ஆகி போச்சு ராஜிலா. மூசா இல்லாம ராணி ஒரு பக்கம் அழுகுறா, அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. நீ என்னடானா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உன்னை காணும்னு நான் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கேன். என்ன விதிப்பா இது? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏப்பா இப்படி ஒரு சோதனை? ஏதோ அழறாங்க போல இருக்கு. இவ்வளவு பக்கம் வந்துட்டோம், இன்னும் இவங்க நம்மள பாக்கலன்னா இவங்க கண்ணுக்கு நம்ம தெரியலையா? அப்பா, எப்பப்பா புதுலோகம் போவோம்? நம்ம கஷ்டமெல்லாம் எப்பப்பா தீரும்? ஜிலா, இந்த அஞ்ஞான வாசம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குடா. அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நாமளும் பூதலோகத்துக்கு போயிடலாம். சரி வா, புறப்படலாம் வா. பூதலோகம் அஞ்ஞான வாசம்னு ஏதேதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க. ஒருவேளை பைத்தியங்களா இருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும், நம்மளை புடிச்சிட்டு போகாத வரைக்கும் சந்தோஷம். ஏய் சந்தியா, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நடயேன். நடக்கிறேன்டி, பேக் வர வெயிட்டா இருக்கு, நடக்கவே முடியல. அப்படியா அம்மா? அப்ப நீ இங்கேயே இரு, நாங்க போயிட்டு திரும்பி வரும்போது நான் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஏன்டா பேச மாட்டேன்? போன தடவை திரேதா யுகத்துக்கு டைம் மிஷினை ஜீனி ஓட்டிட்டு போனப்ப ஏன் எங்களை காட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்ட? ஒழுங்கா அயோத்தி அரண்மனையில கொண்டு போய் லேண்ட் பண்ணுன்னு அது கூட நீ சண்டை போடல? ஆமா போட்டேன், அதுக்கு இப்ப என்னங்கற? இப்ப நீ மட்டும் என்ன டைம் மிஷினை காட்டுல கொண்டு வந்து லேண்ட் பண்ணின? நீ ஊருக்குள்ள கொண்டு போய் நிறுத்திருக்க வேண்டியதானே? ஓஹோ, நீ அப்படி வரியா? இங்க பாரு, ஊருக்கு கொண்டு போய் டைம் மிஷின் லேண்ட் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அது இல்லடி, என்னடா இது புதுசா இருக்கேன்னு எல்லாரும் தொட்டு பாப்பாங்க, பிராண்டி பாப்பாங்க, உள்ள ஏறி மிஷின் ஏறி ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்மளால ஊருக்கே போக முடியாது. ஆமா ஆமா, பாலு சொன்னதுதான் சரி. நம்ம காட்டுல லேண்ட் பண்ணது கரெக்ட் தான். பா, 3 வருஷத்துல முதல் தடவையா நான் சொன்னது சரி நீ ஒத்துருக்கா. உன் வாய் அடைக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். அப்படியே கௌரி? ஆமா. ரொம்ப சந்தோஷமா. என்னது இது? குரல் மட்டும் கேக்குது, ஆளையே காணோம். அதானே. எப்பா, யார் பாது? முதல்ல எங்க முன்னாடி வந்து பேசுங்க. ஏன் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டீங்களோ? ஒடி பசங்களா, யார் நீங்கள்? எங்கு வந்தீர்கள்? இல்ல, லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்தோம். இல்ல இல்ல, சும்மா அப்படியே நடந்து. போதும், உன் வாயை மூடு.
இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ இங்க என்ன செய்ய போற? என்னையே எதிர்த்து கேள்வி கேக்குறீங்களா? ஆமா, நான் என்ன உன்னை பார்த்து பயந்துவேன் நினைச்சியா? போடா டுபுக்கு. உன்ன மாதிரி நிறைய டுபாக்கு தடியன்கள்லாம் இந்த கிரேட் பாலு பார்த்திருக்கான். அப்ப என்ன பார்த்து நீங்க பயப்படலையா? இல்ல. சரி, நீ இப்ப என்ன பண்ண போற? நான் உங்க எல்லாரையும் காலை நேர ஆகாரமா சாப்பிட போறேன். அட பாவி, நாங்க என்ன இட்லியா தோசையா ஆகாரமா எங்களை சாப்பிட போறேன்னு சொல்றேன்? அரக்கர் மாமா, என்ன நீ சாப்பிட்டா நான் உன் வயித்துக்குள்ள கூட போக மாட்டேன். உங்க பல்லு இடுக்கலையே மாட்டிப்பேன். விட மாட்டேன். கௌரி கௌரி, ஏதாவது பண்ணி காப்பாத்துடி ப்ளீஸ். கௌரி, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அரக்கர் மாமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்லு? நீ எங்களை சாப்பிடுறதுனே முடிவு பண்ணிட்டியா? ஆமா. அதுக்கு முன்னாடி எங்க கடைசி ஆசைய சொல்லிடுறோம். என்ன ஆசை சொல்லு? அனுப்புறதுனே முடிவு பண்ணியாடா? ஆசை நண்பா, கேக்குறதா கேக்குற. ஒரு சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட கேள்றா. போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போலாம். டேய் சும்மா இருடா. எனக்கு கடவுளை வேண்டணும். வேண்டிக்கோ. கிருஷ்ணா 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 இனிமே நம்ம எங்க போனாலும் கிருஷ்ண ஸ்லோகம் தான். ஓகே, வாங்க போலாம்.